ஹாய்! நாம இன்னைக்கு மட்டன் கிரேவி தான் பார்க்க போறோம். குக்கர்ல எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட்டு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, அந்த எண்ணெய் சூடானோனே நம்ம கொஞ்சமா 2 பெரிய வெங்காயத்த நறுக்கி வச்சிருக்கேன். அத போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரதுக்காக கொஞ்சமா தூள் உப்பு இல்லைன்னா கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். உப்பு போட்டாச்சு. நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமா லைட்டா பொன்னிறம் ஆகுற அளவுக்கு நம்ம இத வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம 3 to 2 தக்காளி ஒரு நார்மல் சைஸில் நான் இன்றைக்கி ஒரு 2 தக்காளி கொஞ்சம் நார்மல் சைஸ் இருக்கக்கூடிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். எடுத்து அதையும் நம்ம கட் பண்ணி இதிலேயே போட்டுக்கலாம். பூண்டுமே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா வதக்கி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை சும்மா நம்ம ரஃப்பாக வதக்கி வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அந்த குக்கர் ஹீட் ஆகிறதுக்குள்ளே நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கறி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமாக ஏலக்காய், லவங்கம், பட்டை, கிராம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா நம்ம பொரிய வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் கறியை இதில் தூக்கி போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு கறி க்ளீன் பண்ணும்போது அதில் முடியெல்லாம் இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 கொதி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மட்டன் மசாலா இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்கல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி மாதிரியும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு பேனில் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். நமக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.